அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இது புகாரில வருது 4728வது செய்தியாக வருகிறது. அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم لاصحابه ايعجز احدكم ان يقرأ ثلث القرآن في ليلة. ஒரு இரவில் ஒருவர் குர்ஆன்ல மூன்றில் ஒரு பகுதியை ஓதுவதற்கு சக்தி பெறுவாரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேக்குறாங்க. ஃபஷக்கதாலிக அலைஹிம். அப்ப அது கொஞ்சம் கஷ்டமாச்சு, சஹாபாக்கள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒவ்வொரு நாளும் எப்படி குர்ஆன்ல மூணுல ஒரு பகுதி ஓதுறது, 10 ஜுஸ் எப்படி ஒரு கஷ்டமா இருந்தது. ஐயுனா யுத்தீகு தாலிக் வகால், அவங்க சொன்னாங்க எங்களுக்கு எப்படி யார் சொல்ல முடியும், ஒவ்வொரு இரவிலையும் 10 ஜுஸ் ஓதுறா ரொம்ப கஷ்டமே அப்படின்னு சொன்னாங்க. யார் எங்கள சக்தி பெறுவார் அதற்கு அப்படின்னு கேட்டாங்க. ஐயுனா யுத்தீகு தாலிக் யா ரசூலல்லாஹ். ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹுல் வாஹிதுஸ் ஸமத் சுலுசுல் குர்ஆன். அல்லாஹுல் வாஹித் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித். அந்த சூராவுக்கு சுருக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தது என்னென்றால் அல்லாஹுல் வாஹித் ஸமத் என்ற அந்த அத்தியாயத்தை நீங்க ஓதுறது என்பது குர்ஆன்ல மூன்றில் ஒரு பகுதியை ஓதுவதற்கு சமமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்ப எனவே என்ன விளங்குதுனால் அந்த அளவு தூரம் குர்ஆன்ல மூன்றில் ஒரு பகுதியை விளக்கக்கூடிய சுருக்கமான ஒரு அத்தியாயம் இது. சிறப்பு குர்ஆன்ல மூன்றில் ஒரு பகுதி ஒரு நன்மை கிடைக்கும். அந்த மூணுல ஒரு பகுதி குர்ஆன்ல எது சொல்லப்படுதோ அதை சுருக்கி தருது. அப்ப இதை உணர்ந்து ஓதினால் குர்ஆன்ல மூணுல ஒரு பகுதி அவர் விலகி கொண்டார்னு அர்த்தம். அவங்க சொல்றது இதனுடைய நன்மையை நீங்க எப்படி விளங்கணும்னா இதனுடைய யதார்த்தத்தை புரிஞ்சு நன்மை விளங்கணும்.